தற்காலிக வயரிங் ஆக்சசரிஸ் அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு டெம்பரரி வயரிங் ஆக்சசரிஸ். தற்காலிக வயரிங் ஆக்சசரிஸ் என்பவை குறுகிய கால மின்சார சப்ளைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆக்சசரிஸ் குறுகிய காலத்தில் பாதுகாப்பான மற்றும் ஆக்டிவான மின் இணைப்புகளை வழங்குகின்றன. வித் பொருட்காட்சிகள், கட்டுமான தளங்கள், விழாக்கள், கண்காட்சிகள் மற்றும் தற்காலிகமாக மின்சாரம் தேவைப்படும் மற்ற இடங்களில் இந்த ஆக்சசரிஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வீடியோவில் தற்காலிக வயரிங் ஆக்சசரிஸ் என்றால் என்ன, அவற்றின் பயன்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். பஸ் பார். இது 3 ஃபேஸ் மின்சாரத்துடன் இணைக்கப்பட்ட 4 காப்பர் ஸ்டிப்களை கொண்ட ஒரு சாதனமாகும். இது பாதுகாப்பாகவும் திறமையாகவும் மின்சாரத்தை கடத்த பயன்படுகிறது. இது 3 ஃபேஸ் மற்றும் சிங்கிள் ஃபேஸ் பவர் இரண்டையும் பெற அனுமதிக்கிறது. RCCB அல்லது ரெசிடியூயல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் என்பது ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தில் ஏற்றத்தாழ்வை கண்டறியும் ஒரு கரண்ட் சென்சிங் சாதனம் ஆகும். ஃபேஸ் வயர் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கும் நியூட்ரல் வயர் வழியாக திரும்பும் மின்னோட்டத்திற்கும் இடையே வேறுபாடு இருக்கும்போது அது உடனடியாக மின்சாரத்தை துண்டிக்கிறது. இந்த வேறுபாடு லீக்கேஜ் கரண்டால் ஏற்படுகிறது. பொதுவாக இது 30 மில்லி ஆம்பியர் அல்லது அதற்கு மேல் இருக்கும். இது ஒரு நபருக்கு எலக்ட்ரிக் ஷாக்கை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு சாதனத்தில் லீக்கேஜ் ஏற்படலாம். எனர்ஜி மீட்டர் என்பது ஒரு குடியிருப்பு, வணிகம் அல்லது மின்சாரத்தில் இயங்கும் சாதனம் பயன்படுத்துகின்ற மின்சார ஆற்றலின் அளவை அளவிடும் ஒரு சாதனம் ஆகும். மேலும் இது வீடுகள், வணிகங்கள் மற்றும் தொழில்துறை தளங்களில் மின்சார கட்டணங்களை தீர்மானிக்க பயன்படுகிறது. MCCB அல்லது மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் என்பது ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஓவர்லோட் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சாதனம் ஆகும். இது 63 முதல் 3000 ஆம்பியர் வரையிலான மின்னோட்டங்களில் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஓவர்லோடு ஃபால்ட்டுகளில் இருந்து மின் சர்க்யூட்டுகளை பாதுகாக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இது வெவ்வேறு தனித்தனியான மின் சாதனங்கள் அல்லது அமைப்புகளுக்கு தனித்தனி பவர் சப்ளைகளை வழங்க பயன்படும் ஒரு சாதனம் ஆகும். இது ஒவ்வொரு சாதனம் அல்லது அமைப்புக்கும் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் மற்றும் ஸ்விட்ச் போர்டை கொண்டுள்ளது. வீடுகள், அலுவலகங்கள், ஒர்க் ஷாப்புகள் அல்லது பெரிய நிகழ்வுகள் போன்ற இடங்களில் ஒரே சப்ளை மூலத்திலிருந்து பல சாதனங்களுக்கு பாதுகாப்பாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையிலும் மின்சாரம் வழங்கப்பட வேண்டியிருக்கும் போது இது பயன்படுத்தப்படுகிறது. சேஞ்ச் ஓவர் ஸ்விட்ச் என்பது ஜெனரேட்டர் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் இரண்டிலிருந்தும் பவரை பெறும் ஒரு சாதனம் ஆகும். இந்த 2 மூலங்களுக்கும் இடையில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு பாதுகாப்பாக மாற இது பயன்படுகிறது. இது வீடு அல்லது வணிகத்தில் உள்ள உபகரணங்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்கிறது. மின் தடை அல்லது பராமரிப்பின் போது தடையற்ற பவர் சப்ளையை வழங்குவதை உறுதி செய்ய இந்த ஸ்விட்ச் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆர்மர்டு கேபிள். இது 3 ஃபேஸ் மின்சார சப்ளைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கேபிள் ஆனது வெளியில் இருந்து சேதம், அழுத்தம் அல்லது ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பயன்பாடுகளுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இந்த கேபிள் வலுவானது மற்றும் பொதுவாக தொழிற்சாலைகள், கட்டுமான தளங்கள் மற்றும் வெளிப்புற இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 3 கோர் ஆர்டினரி கேபிள் எர்த் தேவைப்படும் சிங்கிள் ஃபேஸ் உபகரணங்களுக்கு 3 கோர் ஆர்டினரி கேபிள் பயன்படுத்தப்படுகிறது. இது வானிலை மாற்றங்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து கண்டக்டர்களை பாதுகாக்கிறது. இது மின் பாதுகாப்பை அதிகரிக்கிறது மற்றும் கேபிள் ஆயுளை அதிகரிக்கிறது. லக்ஸ். உபகரணங்கள் அல்லது பிற கேபிள்களுடன் கேபிள்களை பாதுகாப்பாக இணைக்க பயன்படும் கனெக்டர்கள் லக்ஸ் ஆகும். அவை பாதுகாப்பான மற்றும் நிலையான மின் இணைப்பை உறுதி செய்கின்றன. லூசான இணைப்புகள் மற்றும் மின் ஃபால்ட்டுகளை தடுக்கின்றன. எலக்ட்ரிக்கல் பேனல்கள், இயந்திரங்கள் அல்லது வயரிங் இன்ஸ்டலேஷன்கள் போன்ற டெர்மினல்களுடன் கேபிள்கள் உறுதியாக இணைக்கப்பட வேண்டியிருக்கும் போது லக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. பின் வகை லக்ஸ் மற்றும் ரிங் வகை லக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான லக்ஸ் உள்ளன. தற்காலிக வயரிங் ஆக்சசரிஸ் குறுகிய கால மின் அமைப்புகளின் போது பாதுகாப்பு மற்றும் சரியான செயல்பாட்டை பராமரிக்க உதவுகின்றன. விபத்துகளை தவிர்ப்பதற்கும் ஸ்மூத்தான மின் வேலையை உறுதி செய்வதற்கும் அவற்றை சரியாக பயன்படுத்துவது அவசியம். சுருக்கம்: தற்காலிக வயரிங் இன்ஸ்டலேஷன்களில் பயன்படுத்தப்படும்
பல்வேறு ஆக்சசரிஸ் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். பஸ் பார்கள், ஆர்சிசிபிகள், எனர்ஜி மீட்டர்கள், எம்சிசிபிகள், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுகள், சேஞ்ச் ஓவர் சுவிட்சுகள், ஆர்மர்டு கேபிள்கள், 3 கோர் ஆர்டினரி கேபிள்கள் மற்றும் லக்ஸ் இவை பற்றி நாம் புரிந்து கொண்டோம். தற்காலிக வயரிங் ஆக்சசரிஸின் செயல்திறன் பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. தற்காலிக வயரிங் ஆக்சசரிஸ் நிரந்தர வயரிங் அமைப்புக்கு ஏற்றவையா? அதை பற்றி சிந்தியுங்கள்.